ஹாய் விவர்ஸ் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செம்ம டேஸ்ட்டான குண்டு குண்டு குலோப் ஜாம் செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க. இந்த தீபாவளிக்கு வீட்டுக்கு வர விருந்தாளிக்கு எல்லாத்துக்குமே இந்த குலோப் ஜாம் ரெசிபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். குலோப் ஜாமோட டேஸ்ட்டில் தீபாவளியை மறக்கவே மாட்டாங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களுங்க. ஒரு பாத்திரத்தில் எம்டிஆர் பிராண்டில் குலோப் ஜாம் மாவை சேர்த்திக்கலாங்க. இந்த குலோப் ஜாம் வந்து டிமார்ட்டு மளிகை கடையில் எல்லா பக்கமே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இப்போது நம்ம வந்து அரைக்கிலோ மாவு சேர்த்திருக்கிறோம். அரைக்கிலோ மாவுக்கு வந்து 1/4 லிட்டர் பாலை காய வச்சு ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதை ஜில்லுன்னு ஆனதுக்கப்புறம் இதில் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. இந்த பாலை தெளித்து விட்டு நம்ம வந்து மாவு வந்து பிசைஞ்சிக்கலாங்க. பூரி சப்பாத்திக்கெல்லாம் எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தாங்க. பால் வந்து அதிகமாகவும் சேர்த்திடக்கூடாதுங்க, கம்மியாகவும் சேர்த்திடக்கூடாது. நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம மாவு பிசைகிறோமோ அதே மாதிரி பிசைஞ்சாலே போதுங்க. இதை நல்லாவே பிணைஞ்சு விட்டுக்கலாங்க. இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தக்கூடாதுங்க. ஜில்லுன்னு இருக்கக்கூடிய பால் மட்டும் சேர்த்துனாலே போதுங்க. இந்த மாவு பிணையும் போது கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்டுங்க. அதனால் நெய்யை கொஞ்சம் காய வச்சு இதில் சேர்த்தி பிணைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாங்க. இப்போது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாங்க. சர்க்கரை பாகுக்கு வந்து 1/2 கிலோ மாவுக்கு வந்து 1 கிலோ சர்க்கரையை போட்டு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 3 ஏலக்காயை இடிக்கல்ல இடித்து உள்ளே போட்டுக்கலாங்க. சர்க்கரை பாகு ரொம்பவுமே கம்பிப்பாக தான் வரணுங்கிறது கிடையாதுங்க. ஓரளவுக்கு பாகு மாதிரி தெரிஞ்சாலே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. அரை மணி நேரம் ஊற வச்ச மாவை குண்டு குண்டாக உருட்டிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சாச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் வந்து நம்ம காய வச்சுக்கலாங்க. எண்ணெய் காய வச்சு உருட்டினா குண்டு குண்டாக உருட்டினா மாவு எடுத்து உள்ளே போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒவ்வொன்றா அந்த மாதிரி தனித்தனியாக போட்டாச்சு. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. மாவு உருட்டுறதுல நிறையா விஷயம் இருக்குங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்டினோம்னா மாவு வந்து இதை பொரிக்கும் போது விரிசல் விட்டுருங்க. நம்ம வந்து மேலாப்பில் அப்படியே மெதுவாக உருட்டிக்கணுங்க. பாருங்கள், இது பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம பொரிச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்துருச்சுன்னா நம்ம எடுத்துக்கணும். பாருங்கள், பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் இதை நல்லா எடுத்து நம்ம நல்லா இதில் இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிடணுங்க. ஃபஸ்ட்டு இந்த கரண்டியில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியுங்க வெந்துருச்சா வேகலையான்னு. நல்லா வெயிட்டாக இருந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். மொறுன்னு வந்தாலே வெந்துருச்சுன்னு நினச்சிக்கலாங்க. எண்ணெயிலேருந்து எடுத்து எண்ணெய் நல்லா வடித்து விட்டுட்டு நம்ம காய்ச்சி வச்ச சர்க்கரை பாகு கூட இது எல்லாத்தையுமே போட்டு விட்டுறலாங்க. சர்க்கரை பாகு எல்லா உருண்டையிலையும் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க. 8 மணி நேரம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான செம்ம டேஸ்டான குலோப் ஜாம் வந்து ரெடிங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக குலோப் ஜாம் நல்லா அந்த சர்க்கரை பாகில் ஊறி நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இந்த 1/2 கிலோ மாவுக்கு ஒரு 50 குலோப் ஜாமாவது வந்துச்சுங்க. பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு. வாங்க இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாங்க. இந்த தீபாவளிக்கு மறக்காமல் இதை உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்லாம் தாறுமாறாக இருக்கும். பாருங்கள், பார்க்கும்போதே நாக்கெலாம் ஒரு மாதிரியாக நடனமாட ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே.